ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. உருளைக்கிழங்கு வச்சு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. அது மேலே இருக்கிற தோல்லாம் எடுத்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இது சாதா உருளைக்கிழங்கு தான் எடுத்துருக்கேங்க. சிப்ஸ் உருளைக்கிழங்கு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தோல் எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி சீவு கட்டையில் சீவி எடுத்துக்கணும். நம்ம பஜ்ஜிக்கெல்லாம் சீவும் இல்லைங்களா, அதோட ரொம்ப மெலிசாக சீவணும். இந்த மாதிரி தண்ணியில் தாங்க சீவி போடணும். அப்போ தான் உங்களுக்கு உருளைக்கிழங்கு கருக்காது. இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் சீவி எடுத்துக்குங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்குங்க. இப்போ நான் கழுவி எடுத்துன்னு வந்துட்டேங்க. இது மாதிரி ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு ஒன்று ஒன்றா அழகாக அடுக்கி வச்சுருங்க. இப்போ அது மேலே இருக்கிற ஈரத்தெல்லாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா ஒரு காட்டன் துணி வச்சு நம்ம ஒற்றி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி ஒத்தி எடுக்கும்போது அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணிலாம் வந்துடுங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்குறேன். லைட்டாக இது மாதிரி ஒரு ஜல்லடை மாதிரி எடுத்துகிட்டு மேலே லைட்டாக தட்டி விடுங்க. ரொம்பவும் சேர்க்க தேவையில்ல. இந்த மாதிரி போடும்போது நல்லா மொறு மொறுன்னு உங்களுக்கு சிப்ஸ் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன துண்டாக உடச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம அந்த ரோல் மாதிரி பண்ண போகிறோம், அதனால் குச்சி தேவைப்படும். சின்ன சின்ன குச்சியாக உடச்சி வச்சுருக்காங்க. இப்போ மாவு அந்த ஈரத்தில் நல்லா உங்களுக்கு அப்ளை ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு லைட்டாக சுருட்டி எடுத்துக்க வேண்டியது தாங்க. சுருட்டிட்டு நம்ம வச்சுருக்கிற குச்சியை பின் பண்ணி விட்டுற வேண்டியது தான். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் செஞ்சு வச்சாச்சுங்க. உருளைக்கிழங்கு ரொம்ப மெலிசாக இருந்தால் தான் உங்களுக்கு வளைஞ்சி கொடுக்கும். இப்போ எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கோங்க. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சு எடுங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே சீவி போடுவோங்க. ஆனால் இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்து செய்கிறதுனால நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவ்வளோதாங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா பொரிச்சு எடுங்க. இப்போ இது மாதிரி ஒரு டிசைன் மாதிரி இருக்குது இல்லைங்களா, குழந்தைங்க பார்க்கும்போது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்ட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, உருளைக்கிழங்கு நிறைய விதம் இருக்குது. ஆக்ரா ஊரில் இருக்குது, சிப்ஸ் ஊரில் இருக்குது. நீங்கள் சிப்ஸ் ஊர்லன்னு கேட்டு செஞ்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த கலர் மாறாமல் நல்லா ஒயிட்டாகவே கிடைக்கும். அதை மாதிரி பார்த்து வாங்கி செய்யுங்க. அவ்வளோதாங்க, நல்லா பொரிஞ்சிடுது. நம்ம எடுத்துக்கலாம். சாப்பிடும்போது அந்த குச்சியை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ மசாலா போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மிளகா பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.